ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம். டிசம்பர் 2 திங்கட்கிழமை நாளைய தினம் அற்புதமான சோமவார 3ஆம் பிறை நாள். மறக்காம உங்க வீட்டோட பூஜை அறையில மாலை ஒரு 6 மணிக்கு மேல செஞ்சிடுங்க. போதும் என்றாலும் பணம் வரும். அது என்ன தாந்திரிக முறைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ சோமவார 3ஆம் பிறை அன்னைக்கு என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஒரு மாதமும் வரக்கூடியது இந்த ஒரு 3ஆம் பிறை தரிசனம், அதாவது சந்திர தரிசனம். இந்த சந்திர தரிசனம் யாருக்கு ரொம்ப உகந்ததுன்னு கேட்டிங்கன்னா சந்திர பகவானுக்கு. சந்திர பகவானோட அதிபதி யாரு? சிவபெருமான். சிவபெருமானுக்குரிய நாள் எது? திங்கட்கிழமை, சோமவாரம். இப்படி பல தெய்வங்களோட அனுகிரகங்களையும் எல்லா தெய்வங்களையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் தான் டிசம்பர் 2ஆம் தேதி திங்கட்கிழமை வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு சோமவார 3ஆம் பிறை. 3ஆம் பிறையில் சந்திரனை தரிசனம் செய்யறதால நம்ம வாழ்க்கையில் எக்கச்சக்கமான வளர்ச்சியை வளங்களை பெற முடியும். சொல்லப்போனால் சிவபெருமான் அவரோட தலையில் சூடியிருக்கக்கூடிய அந்த பிறை இருக்குல்ல, அது 3ஆம் பிறை தானா. நாம் 3ஆம் பிறையை மாதத்தில் ஒரு முறை மறக்காமல் நம்ம தரிசனம் செஞ்சு வணங்கினோன்னா சிவபெருமானோட தலைப்பகுதி இருக்குல்ல, சிரசுன்னு சொல்லுவாங்க பாருங்க, அதை நேரடியாக வழிபட்ட ஒரு பலனை பெற முடியுமா. அதனால தான் 3ஆம் பிறையை நம்ம தவற விடக்கூடாது. 3ஆம் பிறை நிலவும் அந்த ஈசனும் வேற வேற கிடையாது. 3ஆம் பிறையை நீங்கள் பார்த்தாலே அந்த சிவனையே பார்த்ததா அர்த்தம். அதனால் இந்த ஒரு தரிசனத்தை யாரும் தவற விடாதீங்க. பொதுவாக 3ஆம் பிறை தரிசனம் செய்கிறவங்களுக்கு பிறை நிலவு எத்தனை மணிக்கு வரும், எப்போ வரும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்காக ஒரு எளிமையான பதிவு தான் இது. மாலை சரியா ஒரு 6:30 மணிக்கு மேலே உங்கள் வீட்டோட மொட்டை மாடியில் இருந்தோ இல்லை உங்கள் வீட்டிலேருந்து எங்கே பார்த்தா 3ஆம் பிறை தெரியுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த வழிபாட்டை செய்யலாம். இப்போ மழை கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதால, மேகமூட்டம் இருக்கிறதால சில நேரங்களில் 3ஆம் பிறை தெரியாமல் கூட போகலாம். அப்படி மேகமூட்டம் காரணமாக, காலநிலை சூழ்நிலை காரணமாக உங்களுக்கு சரியாக தெரியலையா, அதை பற்றி கவலைப்படாமல் உங்கள் வீட்டில் இருந்தே உங்கள் வீட்டோட மேற்கு திசை நோக்கி கையெடுத்து கும்பிட்டு வணங்குங்க. அதுவே 3ஆம் பிறையை தரிசனம் செஞ்ச ஒரு பலனை ஏற்படுத்திக்கலாம். சரி, சந்திர பகவானை எதுக்காக தரிசனம் செய்யணும்? ஒருத்தவங்க வாழ்க்கையில் மன உளைச்சல், மனக்கவலை, குழப்பம், தடுமாற்றம், பதற்றம், விரக்தி இது எல்லாத்தையுமே ஏற்படுறதுக்கு காரணமானவர் இந்த சந்திர பகவான் தான். ஒருத்தரோட சுறுசுறுப்பு தன்மைக்கும் மந்தமான நிலைக்கும் இவர் தான் காரணம். ஒருத்தரோட ஜாதகத்தில் சந்திரனோட பலம் குறையும் போது தான் அவருக்கு சந்திர தோஷம் ஏற்படும். பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படலாம். மன தெளிவு, சந்தோஷம் இது கொஞ்சம் கம்மியாகலாம். அப்படிப்பட்டவங்க ஒரு மாதமும் வரக்கூடிய அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு சந்திர தரிசனம் செய்யறது மாதிரியே அமாவாசையிலேருந்து 3ஆவது நாளாக வரக்கூடிய இந்த ஒரு 3ஆம் பிறை இருக்குல்ல, அதாவது வளர்பிறை நாள். இந்த நாளில் நீங்கள் சந்திர பகவானை வணங்குறதால சந்திர தோஷத்திலேருந்து விடுபட முடியும். புத்தி கூர்மை, மன தெளிவு, நினைவாற்றல் இது எல்லாத்தையும் நீங்கள் பெற்றிருக்க முடியும். கூடவே சோமவாரத்தில் வந்திருக்கிறதால சிவபெருமான அருளையும் சேர்த்து பெற முடியும். சரி, மாலை சரியா ஒரு 6:30 மணிக்கு மேலே உங்கள் வீட்டோட பூஜை அறையில் என்ன செய்யணும், எப்படி சந்திர பகவானையும் சிவபெருமானையும் ஒரு சேர வணங்க முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நாளைக்கு மாலை எப்பவும் போல வீட்டோட பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சுடுங்க. அதுக்கப்புறமா சின்னதாக 2 அகல் விளக்கு எடுத்துக்கிட்டாலும் சரி, 2 கிண்ணம் எடுத்துக்கிட்டாலும் சரி, உங்கள் வசதிக்கு ஏற்ப 2 பொருட்களை எடுத்து அதில் ஒரு அகல் விளக்கு ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக பச்சரிசியையும், இன்னொரு அகல் விளக்கு அப்படின்னா கிண்ணத்தில் கொஞ்சமாக வெள்ளை சர்க்கரையும் சேர்த்துருங்க. இதை அப்படியே பூஜை அறையில் வச்சுட்டு அதுக்கு மேலே பச்சரிசி இருக்கக்கூடிய கிண்ணத்தில் ஒரு கிராம்பையும், வெள்ளை சர்க்கரைக்கூடிய கிண்ணத்தில் ஒரே ஒரு ஏலக்காயும் வச்சுடுங்க. இந்த இடத்துல இந்தந்த பொருட்கள்லாம் எதுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நாளைக்கு திங்கட்கிழமை அப்படிங்கிறதால சிவபெருமானுக்கு உகந்த நாள். சந்திர பகவானோட அதிபதி யாரு? சிவபெருமான். சந்திர பகவானோட தானியம் என்ன? பச்சரிசி. அதனால் இந்த இடத்துல நாம் பச்சரிசியாக பயன்படுத்தியிருக்கிறோம். பக்கத்தில் இனிப்பு அப்படிங்கிறது வெண்மை நிறம், அதாவது இந்த வெள்ளை சர்க்கரை அப்படிங்கிறது வெண்மை நிறம். சந்திர பகவானுக்கு உரிய நிறமும் இந்த வெண்மை தான். வெண்மை அப்படிங்கிறது தூய்மையோட மறு உருவம். நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல, இந்த சந்திர தோஷம் இருந்தால் மன தெளிவு, குழப்பம் இருக்கும்ட்டுன்னு. அப்படிப்பட்டவங்க வாழ்க்கையில் ஒரு தெளிவு பெறணும், எப்போ பார்த்தாலும் ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்குன்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாருமே இந்த பரிகாரத்தை தாராளமாக செய்யலாம். அவங்களுக்கு இந்த சர்க்கரை எந்த அளவுக்கு வெள்ளையாக இருக்கோ அதே அளவுக்கு அவங்க மனசு தெளிவு பெறும். எடுக்கக்கூடிய முடிவுகளில் நல்ல முடிவு கிடைக்கும். ஏலக்காய் அப்படிங்கிறது
பணவசியத்துக்கும் ஜனவசியத்துக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பொருள். அதே மாதிரி கிராம்பு அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருள். இப்படி பலவிதமான தெய்வங்களோட அருளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பரிகார முறை தான் இப்போ நீங்கள் பண்ண போகிறீங்க. 2 கிண்ணத்தில், ஒரு கிண்ணத்தில் பச்சரிசி, ஒரு கிண்ணத்தில் சர்க்கரையை வச்சுட்டு, பச்சரிசி மேலே கிராம்பையும் சர்க்கரை மேலே ஏலக்காயும் வச்சுட்டு இந்த அமைப்பை அப்படியே உங்கள் வீட்டோட மொட்டை மாடிக்கு எடுத்துகிட்டு போகணும். எப்போனா மாலை ஒரு 6:30 மணிக்கு மேலே. ஒரு கையில் ஒரு கிண்ணத்தையும் மறு கையில் இன்னொரு கிண்ணத்தையும், அதாவது சர்க்கரையை ஒரு கையிலையும் பச்சரிசிக்கூடிய கிண்ணத்தை ஒரு கையிலையும் ஏந்திக்கிட்டு அப்படியே சந்திர பகவானை நோக்கி உங்கள் 2 கையை மேலே தூக்கி ஏந்தணும். ஏந்திட்டு ஓம் சந்திரமௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை ஒரு 3 முறை உச்சரிக்கணும். உச்சரிச்சுட்டு எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கெடுதல்களும் நீங்கணும். குறிப்பாக எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பமான சூழ்நிலை எதுவாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் விலகி ஓடணும். பண வரவுக்கு ஏதாவது தடை இருந்துச்சுன்னா அந்த தடை விலகணும்னு சொல்லி மனசார வேண்டிக்கோங்க. இது நீங்கள் 3ஆம் பிறையை பார்த்து செய்ய வேண்டிய ஒரு வழிபாட்டு முறை. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 3ஆம் பிறை சரியாக தெரியல, இல்லை மேகமூட்டம் மறைச்சிக்குதுன்னா உங்கள் வீட்டோட மொட்டை மாடிக்கு போயிட்டு மேற்கு திசை நோக்கி இது மாதிரி வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த 2 அமைப்பையும் எடுத்துகிட்டு வந்து பூஜை அறையில் வச்சுடுங்க. வச்சதுக்கப்புறம் உங்களோட அன்றாட வேலையில் பார்க்கலாம். 3ஆம் பிறை இரவு முழுக்க, அதாவது திங்கட்கிழமை டிசம்பர் 2ஆம் தேதி இரவு முழுக்க அது வீட்டோட பூஜை அறையில் இருக்கட்டும். மறுநாள் செவ்வாய்க்கிழமை அந்த ஏலக்காய் அப்புறம் கிராம்பு இது 2த்தையும் எடுத்து கால் பட இடத்துல போட்டுருங்க. அந்த பச்சரிசியையும் அந்த சர்க்கரையையும் உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய எறும்பு புத்துகளில் அதை லைட்டாக பொடி பண்ணி தூவினாலும் சரி, இல்லை அப்படியே கொண்டு போட்டாலும் சரி, அதில் ஒரு 500,000 எறும்புகள் ஜீவராசிகள் சாப்பிடும். இது மூலயமா உங்களுக்கு எக்கச்சக்கமான புண்ணிய கர்மாக்கள் வந்து சேரும். ஈசனோட அருளையும் சந்திர பகவானோட அருளையும் ஒரு சேர பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம் தான் இது. இந்த பரிகாரத்தை செஞ்சு மறுநாள் நம்ம எறும்பு புத்தில் போடுறதால புண்ணிய கர்மாக்கள் வருது, 500,000 எறும்புகள் சாப்பிட்ட ஒரு பலன் கிடைக்கிது. ஓகே, பூஜை அறையில் வைக்கிறதால என்ன ஆகுனா, அந்த சந்திர பகவானுக்கு உரிய அந்த பச்சரிசியையும் திங்கட்கிழமையில் சிவபெருமானுக்காக பச்சரிசியை நீங்கள் சமர்ப்பிக்கிறதாகவும், இன்னொரு பக்கம் வெண்மை நிறம் இருக்கக்கூடிய இந்த வெள்ளை சர்க்கரையை சந்திர பகவானுக்காக நீங்கள் சமர்ப்பிக்கிறதாலையும் அவங்க 2 பேரோட அருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக வந்து சேரும். நீங்கள் இதுக்காக எந்த விதமான நைவேத்தியங்களும் தனியாக செய்யணுங்கிற கட்டாயம் கிடையாது. இந்த ஒரு பரிகாரத்துக்கு குறைந்தது நீங்கள் ஒரு 5 நிமிடம் தான் செலவு பண்ண போகிறீங்க. ஆனால் இது மூலமாக கிடைக்கக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது ரொம்ப இரட்டிப்பு. மாதத்தில் ஒரு முறை வரக்கூடிய 3ஆம் பிறையே விசேஷம்தான். அந்த 3ஆம் பிறை கார்த்திகை மாதத்தில் வர்றது கூடுதல் விசேஷம். அப்படிப்பட்ட 3ஆம் பிறை சோமவாரத்தில் திங்கட்கிழமையில் வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். கட்டாயம் நாளைய தினம் நீங்கள் 3ஆம் பிறையை தரிசனம் செய்யறதால சந்திர பகவான் உங்களோட கோரிக்கையை கட்டாயம் சிவபெருமான் கிட்ட சொல்லி சிவபெருமான் உங்களுக்கான எல்லா கோரிக்கைகளையும் நிறைவேற்றி கொடுப்பாரு. முயற்சி பண்ணுங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.